வணக்கம். எழுத்தாளர் செல்லிதாசன் எழுதிய உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் குறுங்கதை. வாசிப்பவர்கள் கோணேஸ்வரி திசரூபன், கிபிதன் திசரூபன். கன நாளாக கமலாவின் கண்ணுறக்கத்தை கலைத்தபடி இருந்தது அவளுக்கு மட்டுமே தெரிந்த அந்த பரம ரகசியம். இந்த ரகசியத்தை மனசுக்குள் அடக்கவும் முடியவில்லை. அது தன்னால் வெளியானதென்ற பழியை ஏற்கவும் அவள் தயாராகவும் இல்லை. இருந்தும் அவள் பரவாதவரை அவளுக்கு உறக்கமே பிடிக்கவில்லை. எப்படி தனக்கு குந்தகம் வராதவாறு நாசூக்காக அதை பற்ற வைப்பது? அடுத்தாத்து பார்வதி மாமியே அதற்கு அசலான பேர் வழியாய் எண்ணி அவளை அணுகிய கமலா, மாமி, இந்த ரகசியத்தை உங்களுக்கு மட்டும் காதோடு காது வச்ச மாதிரி நம்பி சொல்லுறேன். மாமி, சிவசத்தியமா இதை யாருக்கும் சொல்லாதீங்கோ. சொன்னால் வீண் தொல்லைதான் என்றவள் மாமியிடம் அந்த ரகசியத்தை அவிட்டு விட்டாள். என்னடி பிள்ளை, என்னை நம்பாமல் இப்படியெல்லாம் சத்தியம் கேட்கிறாய்? மாமியில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ சொன்ன ரகசியத்தை பரம ரகசியமாக பாதுகாப்பேனடி, பயப்படாமல் போபிள்ளை என்றாள் பார்வதி மாமி. மாமிக்கு அதை சொல்லி மணித்துளிகள் சில ஆகும் முன்னே லண்டனிலிருந்து கமலாவுக்கு அழைப்பொன்று வந்தது. ஆறுமுகத்தாற்ற மகள் அனிதாரா ஆரோ குடுக்காரனோட ஓடி போட்டாளாம். அதை அமுக்கிய ஆறுமுகத்தார் கனடாவுக்கு அவள் போட்டாள் என்று கதை விடுகிறாராம். உண்மையே கமலா என கேட்டுவிட்டு அவளின் பெரியம்மாவின் குரல் ஓய்ந்தது. பார்வதி மாமிக்கு சொன்ன பரம ரகசியம் உலக ரகசியமாய் உடனடியாக உலா வர ஆரம்பித்து விட்டதை அறிந்த கமலாவுக்கு இப்போ பரம திருப்தி. பார்வதி மாமியை தான் பரம ரகசியத்தை காக்க தேர்ந்த திறனை எண்ணி வியந்தவளாய் ஆறுமுகத்தார் என அறியப்பட்ட அவளின் சித்தப்பன் எப்பவோ தனது அப்பனுக்கு செய்த வஞ்சகத்துக்கு பழிவாங்க காத்திருந்ததை கடுகதி வேகத்தில் கைகூட வைத்த பார்வதி மாமி எண்ணி சிரித்தபடி உறக்கத்துக்கு போனாள் கமலா. இனி அவளுக்கு நிச்சயமாய் உறக்கம் வரும். நன்றி, வணக்கம்.